படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. வேற லெவல். படம் வந்து அருமையாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து பாருங்கள். சரிங்களா? குடும்பத்தோடு வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஆக்ஷன்லாம் செம ஆக்ஷனாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்க வேறு மாதிரி நல்லா இருக்குண்ணா. பாட்டெலாம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு கருத்தான படம் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. பார்க்கலாம். படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்குது. சீன் பை சீன் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பர். படம் எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. ஆரம்பத்துலேருந்து நல்லா ஸ்டேஜ் நல்லா கதை நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. கலக்கிட்டார். அல்ல அர்ஜுன் கலக்கிட்டார். சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. எனக்கு ஃபைட்டு சீன் எல்லாமே பிடிச்சிருந்தேண்ணா. எதுவுமே எதிர்பார்க்காம வந்தால் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சுங்க சார். பார்ட்டு ஒன்னோட இது கொஞ்சம் சுமாராக தாங்க சார். ஆமாங்க சார். சூப்பராக இருக்கு படம். படம் நல்லா ஆக்ஷன் நல்லா சூப்பராக சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பி பாசம் நல்லா சூப்பராக பார்க்கலாம். சூப்பராக பார்க்கலாண்ணா. பார்ட் 3க்கு வெயிட்டிங். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. அல்லு அர்ஜுன் நடிப்பு சூப்பர். படம் செம்மண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இது புஷ்பா உன்னோட இது கண்டினியூ தான். படம் நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. படம் வேற வரணும். தாறு மாதிரி தக்காளி சொல்லணும். பார்ட் 3ல பார்த்துக்கலாம். படம் நல்லா இருக்கும். உண்மையிலே படம் நல்லா இருக்கணும். பார்க்க வேண்டிய படம் தான். படம் நல்லா இருக்கும். ஃபைட் சீன் சூப்பராக இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். தெலுங்கு படம் கன்னட படத்துக்கு தான் தமிழ் ஆதரவு கொடுக்குறாங்கன்றாங்க. ஆமாண்ணா. அது வந்து ஆமாண்ணா. உண்மை தானே. அது உண்மை தான். படம் சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லாரும் வந்து பார்க்கலாம். தமிழ் படங்கள் அந்த அளவுக்கு ஓடுறது இல்லை. தெலுங்கு சினிமாவை மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? என்ன காரணம்? படம் நல்லா இருக்குண்ணா. எடுக்கிறது நல்லா இருக்கு. நடிப்பு சூப்பராக நடிக்கிறாரு. இந்த படம் உண்மையிலே நல்ல சிறப்பான படம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், தமிழ் படத்தை விட வந்து தெலுங்கு படத்தை ஏன் லைக் பண்ணி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபேமிலி சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பிரச்சனை. இப்போ ஒரு அண்ணன் தம்பி அந்த குடும்ப பிரச்சனை பாருங்கள். அண்ணனோட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று தம்பி போய் முன்னாடி நின்று அதை லைவாக எடுத்து செய்கிறாரு, போகிறாரு, தம்பி பொண்ணை காப்பாற்றுறாரு. அதான் ஹைலைட்டு. அதனால் தமிழ் படத்தை வந்து தவறாக சொல்லலை. அதேமாதிரி நல்ல சப்ஜெக்ட் எடுத்து நல்லா தமிழ் படமும் இருக்குது. சில படம்லாம் அதுமாதிரி தெலுங்கு மூவி ஏன் வந்து தமிழில் ஓடுதுனாக்கா இதுதான். அதான் குடும்ப சப்ஜெக்ட்டு. அதான் நல்லா இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி பாசம். அதான் அண்ணன் தம்பி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு என்னன்னு கேட்டால், தம்பி வந்து அண்ணனோட பொண்ணை போய் காப்பாற்றி அந்த பொண்ணுக்கு கடைசியில் வந்து கிளைமாக்ஸ் பாருங்கள், எல்லாமே அழுதுட்டு தான் வரணும். அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்த்து பாருங்கள். இதுதான் லைக்கு. இதுதான் நல்ல படம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த மெயினாக என்னென்னு கேட்டால், அந்த டைரக்டர் மெயினாக பாராட்டணும். நல்ல படம்.